2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அகில இந்திய எத்தனால் உற்பத்தியாளர் சங்கத்தின் துணை பொது இயக்குநர் பாரதி பாலாஜி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர்ச்சூழல் நிலவுவதால் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்க துவங்கியுள்ளது. கச்சா எண்ணெய் தேவைக்கு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் 20%க்கும் கூடுதலாக எத்தனாலை கலப்பதற்கு விநியோகத்துக்கு தயாராக இருக்கிறோம். இதன் மூலம் விநியோக தடைகள் நாட்டின் பொருளாதார பாதிப்பை குறைக்க முடியும். இறக்குமதி செலவுகள் மற்றும் சூழல் மாசுபாட்டை குறைக்க மத்திய அரசு பெட்ரோலில் 20% எத்தனால் கலவைக்கு 2030 வரை இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டிலேயே அது எட்டப்பட்டுவிட்டது. அந்த வரம்பை மத்திய அரசு 30% உயர்த்த வேண்டும். பிரேசிலை போல எவ்வளவு வேண்டுமானாலும் எத்தனாலை கலந்த எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும் ஃபிளெக்ஸ் ஃபியூவல் வாகனங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அது தவிர எத்தனாலில் இயங்கும் வீட்டு உபயோகத்துக்கான ஸ்டவ் அறிமுகம் செய்யலாம். சிறு நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் சூழலுக்கு ஏற்ற எரிபொருள் கிடைக்க இது உதவும். இது தவிர எரிபொருள் செலவுகளை குறைக்க டீசல், எத்தனால் கலவைக்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும். நாட்டின் எத்தனால் உற்பத்தி துறை ஆண்டுக்கு 2000 கோடி லிட்டர் உற்பத்தி திறனுடன் உள்ளது. மொத்தம் 380 எத்தனால் ஆலைகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் 33 ஆலைகள் துவங்கப்பட உள்ளன என கூறப்பட்டுள்ளது. இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் மற்றும் தொழில்நுட்பத்துறை தலைவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் டெலாய்ட் நிறுவனம் ஒரு அறிக்கை தயாரித்துள்ளது. டெலாய்ட் நிறுவன ஆய்வறிக்கை கூறுவதாவது: பெரிய அளவில் ஏஐ தொழில்நுட்பத்தை ஏற்று செயல்படுவதில் இந்திய நிறுவனங்கள் தமது சர்வதேச போட்டி நிறுவனங்களை விட முன்னிலை வகிக்கின்றன. இருப்பினும் ஏஐ நிபுணத்துவத்தை பொறுத்தவரை உலக சராசரியை விட இந்தியாவில் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பத்தை முழுமையாக அல்லது குறிப்பிடத்தக்க அளவில் பயன்படுத்தும் நிறுவனங்கள் 40% உள்ளன. உலக சராசரி 28% உள்ளது. இந்தியாவில் 0 முதல் 4% நிறுவனங்களே ஏஐயில் உயர்தர நிபுணத்துவத்துடன் உள்ளன. உலக அளவில் இது 2 முதல் 8% வரை உள்ளது. நாட்டில் உள்ள 94% நிறுவனங்கள் அடுத்த ஆண்டில் ஏஐ முதலீட்டை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன. ஏஐ பயன்பாட்டில் அரசின் ஒழுங்குமுறை மற்றும் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுவது 39% பேருக்கு சவால். புதிய தொழில்நுட்பத்துக்கு மாறுவதில் தொழிலாளர்களும் நிர்வாகங்களும் தயக்கம் காட்டுவது 34% தடையாக உள்ளது. ஏஐ பயன்பாட்டு செலவு 12% அளவிலேயே தடையாக உள்ளது. கட்டமைப்பு வசதிகள் 5% மட்டுமே தடையாக உள்ளன என்பதும் தெரியவந்துள்ளது. ஆய்வில் பங்கேற்றவர்களில் 97% பேர் ஏஐ தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளனர்.